இப்போ எத்திக்கல் யூஸ் ஆஃப் ஏஐ அதை பற்றி சொல்லிடுறேன். ஏஐ வந்து எங்கே யூஸ் பண்ண எங்கே யூஸ் பண்ணக்கூடாது. மெயினாக ஏஐ வந்து மிஷன் கிரிட்டிக்கல் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. மிஷன் கிரிட்டிக்கல்னால் ரொம்ப உயிர் சம்மந்தப்பட்டதோ ஏதோ முக்கியமான ஃபினான்ஷியல் இதெல்லாம் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப யோசிங்க. மெயினாக ஏன்னா இது வந்து தவறு செய்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்கள் எல்எல்எம் எந்த எல்எல்எம் எடுத்தாலும் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இட் கேன் டூ அ மிஸ்டேக்னு ஒரு இடத்துல மென்ஷனே பண்ணியிருப்பான். ஏன்னா அதுக்கு சில இனரண்ட் சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. ஹாலுசினேஷன் சொன்னல, சில டைம் ஏதாவது ஒரு பதிலை சொல்லிடும், உங்களுக்கே தெரியும் அந்த பதில் தப்புன்னு. ஆனால் கேட்டிங்கன்னா அது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு பல ரீசன் இருக்கும். ரிவார்ட் ஹேக்கிங்கு, அப்புறம் ஆல்ரெடி ட்ரெயின், அது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது வச்சுக்கலாம். பட் அது சான்சஸ் இருக்குது, அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மிஷன் கிரிட்டிக்கல் இதுக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் மிஷன் கிரிட்டிக்கலாக இருந்தாலும் அது எடுக்கிறப்ப அது கொடுக்குற பதில்கள்லாம் படித்து புரிஞ்சு கரெக்டாக தப்பாக ரைட்டாங்கிறது புரிஞ்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி அதில் வர அவுட்புட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் அதில் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் டேட்டாவோ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணாதீங்க. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை வந்து தன்னோட பர்சனல் கவுன்சிலராக அதில் போய் தன்னோட சோக கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் தான். மனுஷன் மாதிரிலாம் அதுக்கு எமோஷன் கிடையாது. ஸோ அது உங்களை தப்பாகவும் கைட் பண்ண சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகவும் சான்சஸ் இருக்குது.